ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொருத்தரும் ஒரு விதம்னு சொல்ற மாதிரி இந்த உலகத்துல நிறைய விதமான மக்கள் இருக்காங்க. மக்களோட குணாதிசயத்தை கண்டுபிடிச்சு அவங்கள வகைப்படுத்துற ஆராய்ச்சிகள் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப ஆழமா யோசிச்சா இந்த உலகத்துல எத்தனை லட்சம் கோடி மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் வெளிப்படையா தெரியுற சில குணாதிசயங்களை வச்சு கார்ல் குஸ்டவ் ஜங் அப்படிங்கிறவர் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு ரெண்டு பெரிய பிரிவா நம்ம மக்களை பிரிக்கலான்னு சொல்லி இந்த வார்த்தைகளை முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு. இன்ட்ரோவர்ட்னா யார்ட்டையும் பேசவே மாட்டாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்னா எல்லார்ட்டையும் பேசுவாங்க அப்படின்னு இந்த ரெண்டு குணாதிசயத்தையும் எதிரெதிர் முனைகளா வச்சு பார்க்க கூடாது. இன்ட்ரோவர்ட் குள்ளேயும் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் குள்ளேயும் ஒரு இன்ட்ரோவர்ட் இருப்பாங்க. இவன் நல்லவன் தான், ஆனா கொஞ்சம் கெட்டவன் சொல்ற மாதிரி. சோ எல்லா மனிதர்க்குள்ளேயும் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிற ரெண்டு குணாதிசயமும் இருக்கதான் செய்யுது. இந்த ரெண்டுல எந்த குணம் மேலோங்கி இருக்கோ அந்த மனிதர் இன்ட்ரோவர்ட்டாவோ எக்ஸ்ட்ரோவர்ட்டாவோ அறியப்படுறாரு. ஒரு மனிதர் இன்ட்ரோவர்ட்டாவோ எக்ஸ்ட்ரோவர்ட்டாவோ இருக்கிறதால அந்தந்த குணத்துக்குண்டான நன்மை தீமைகள் இருக்கதான் செய்யுது. ஆனா அழுற பிள்ளைதான் பால் குடிக்குன்னு சொல்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் எதனால வெளியே சொல்லி தனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிப்பாங்க. ஆனா இன்ட்ரோவர்ட்ஸ் பேச தயக்கப்பட்டு அப்படியே விட்டுருவாங்க. சிலர் இயல்புலையோ இல்ல காலத்தின் உந்துதல்லையோ எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுவாங்க. என்னதான் இன்ட்ரோவர்ட்டும் எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இந்த உலகத்துல சம அளவு இருந்தாலும் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் மட்டும்தான் வெளியே தெரிவாங்க. ரொம்ப இன்டெலெக்சுவலான நிறைய இன்ட்ரோவர்ட்ஸ் வெளியில தெரியறதே இல்ல. இந்த விஷயத்தை தான் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த உலகம் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்கானது, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்கான இந்த உலகத்துல இன்ட்ரோவர்ட்ஸ் வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சூசன் கைன்னு ஒரு ஆத்தர் தன்னோட குவைட்டுங்கிற புக்ல இன்ட்ரோவர்ட்ஸோட பவர் என்னென்ன, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்கான இந்த உலகத்துல இன்ட்ரோவர்ட்ஸும் எப்படி ஒரு நல்ல பொசிஷன்ல வாழ்றதுன்னு நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. மனிதர்களை அவங்களோட இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் குணத்தை வச்சு அவங்களோட அறிவுத்திறனை கணக்கிடக்கூடாது. ஒரு விஷயத்த பத்தி ஒருத்தர் நிறைய பேசுறதுனால அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ஒருத்தர் பேசாமலே இருக்கிறதால அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கூட பேச தயங்குற மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஹியூமன் ரிசோர்ஸ்ல ஒர்க் பண்ற நபரா இருந்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா உங்ககிட்ட இன்டர்வியூ வரவங்களோட உண்மையான திறன் தெரிஞ்சு செலக்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அதாவது ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்ஸா இருந்தா ரிட்டன் டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுவே எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கும்போது குரூப் டிஸ்கஷன், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படி மக்களோட கேரக்டர் புரிஞ்சு டெஸ்ட் வைக்கும்போது அவங்களோட உண்மையான திறனை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டா இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனோ, இன்ட்ரோவர்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்னு வாங்க பாப்போம். ஒரு இன்ட்ரோவர்ட் தன்னோட ஓன் கம்பெனி என்ஜாய் பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க. அதாவது அவர் சந்தோஷமா இருக்க ஒரு கூட்டமான நபர்களோ இல்ல ஒரு குத்தாட்டமோ தேவையில்ல. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து காஃபி குடிக்கிறது கூட அவரை சந்தோஷப்படுத்தும். அதே போல அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கும் அவங்க மைண்டை சேஞ்ச் பண்றதுக்கும் அவங்களே போதும், வேற யாரையும் தேட மாட்டாங்க. முக்கியமா குரூப்பா சேர்ந்து என்ஜாய் பண்றது மாதிரியான விஷயங்களை விரும்ப மாட்டாங்க. அதே போல நிறைய பேச மாட்டாங்க. சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி இந்த வார்த்தையை பேசலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சுதான் பேசுவாங்க. தனிமையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட மாட்டாங்க. தனிமையிலே இனிமை காணக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்க. இவங்க ரொம்ப கம்மியா பேசுறதால ஃப்ரெண்ட்ஸும் இவங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதுவே எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்னா அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மனுஷங்களை பார்த்து 4 வார்த்தை பேசினாதான் அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்கும். தனிமையை நினைச்சாலே பைத்தியம் பிடிக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. இவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இவர் பேரு சொன்னாலே அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தன்னோட எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபரா தான் இருப்பாங்க. சரி, எல்லாம் ஓகே தான். இப்ப நான் இன்ட்ரோவர்ட்டா இருக்கணுமா இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணுமா, எது நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் ஒஸ்ட்னு நம்ம எதையுமே ரேங்கிங் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே அதுக்கு உண்டான அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். இப்ப நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் ஒரு நல்ல முடிவெடுக்க முடியாம ரொம்ப குழம்பி போகக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய நபர்கள் கூட பேசி எல்லாரோட கருத்தையும் மண்டையில போட்டுக்கிட்டு ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாம தவிக்கக்கூடிய நபர்களா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் இருப்பாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆனா இதுவே நீங்க இன்ட்ரோவர்ட்ஸா இருக்கும்போது உங்களோட திறமை வெளியே தெரியாம போயிரும். தன்னைத்தானே மார்க்கெட்டிங் பண்ணிக்கக்கூடிய திறமை இன்ட்ரோவர்ட்ஸ் கிட்ட இருக்காது. ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறமை இன்ட்ரோவர்ட்ஸ் கிட்ட இருக்கும். தன்னை பத்தி நன்கு அறிந்த மக்களா இன்ட்ரோவர்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் இன்ட்ரோவர்ட்ஸ் கிட்ட நிறையவே இருக்கும். அதே போல இன்ட்ரோவர்ட்ஸ் மத்தவங்க கிட்ட அதிகமா பேசாம அவங்க எண்ணங்கள் கூடவும் ஐடியாஸ் கூடவும் பேசிட்டு இருக்கிறதால அவங்க எப்பவுமே பகல் கனவுல தான் இருப்பாங்க. அதாவது இவங்க பிசிக்கலி பிரசன்ட் ஆனா மென்டலி ஆப்சென்ட்ங்கிற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அவங்க அவங்களுக்குன்னு உருவாக்கி வச்சிருக்க ஒரு சின்ன உலகத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதால அதை விட்டு வெளியே வந்து மத்தவங்க கிட்ட பேசுறத அவங்க விரும்புறதில்ல. தான் எந்த பிரச்சனைக்கும் காரணமா இருக்க கூடாதுன்னு அவங்களுக்குள்ளே யோசிச்சு இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க.
அதே போல இவங்க மக்களை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்களே நினைச்சாலும் மத்த நபர்கள் கிட்ட போய் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு வாய் திறந்து பேசி ஒரு விஷயத்த புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கும். இவங்களுக்கு இப்படி பேசுறது கஷ்டமா இருக்கிறதால டிராயிங், ரைட்டிங், லிசனிங் இந்த மாதிரியான செயல்கள்ல தான் ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. தன்னை சுத்தி எப்ப பார்த்தாலும் நிறைய மனிதர்களா இருக்கணும், நாம தான் அந்த மக்கள் கூட்டத்துக்கெல்லாம் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க டிஃபரெண்டான பீப்புளையும் டிஃபரெண்டான சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்றதுக்கு எப்பவுமே பயப்பட மாட்டாங்க. நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, எந்த சிச்சுவேஷன்லயும் பாசிட்டிவா மட்டும் பாக்குற பழக்கம் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸுக்கு அதிகம் இருக்காம். இவங்க எங்க போனாலும் ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிருவாங்க. இவங்க மனசுல தோன்ற ஐடியாஸை யோசிக்காம வெளிப்படுத்திடுவாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸுக்கு இயல்பாவே பேச்சு திறமை அதிகமா இருக்கிறதால ரொம்ப ஈஸியா அவங்க எமோஷன்ஸை புரிய வச்சிருவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்கள நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், இவங்கள நாம இப்பதானே பார்த்தோம், யாருனே தெரியலையே அப்படின்னு எந்த வித்தியாசமும் இல்ல. மக்களை பார்த்த உடனே அவங்க கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் ஈஸியா கனெக்ஷனை மெயின்டைன் பண்றதால அவங்களால சுலபமா லீடர்ஷிப் ரோல பண்ண முடியும். அப்ப இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு லீடர்ஷிப் எபிலிட்டி இல்லையான்னு கேட்டா இருக்கு, நிறையவே இருக்கு. ஆனா இன்ட்ரோவர்ட்ஸ்னால அதை வெளிக்காட்ட முடியாம இருக்கிறதால அது யாருக்குமே தெரியாம போயிருது. இன்ட்ரோவர்ட்ஸ் தங்களுக்குள்ளே பேசி அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறதால அவங்க லீடர்ஷிப்ல இருக்கும்போது ஒரு மோசமான சிச்சுவேஷனை கூட பெட்டரா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே போல இன்ட்ரோவர்ட்ஸ் தங்களுக்கு நல்ல பாண்டிங் இருக்க மக்களோடு நல்லா பேசக்கூடியவங்களா தான் இருக்காங்க. தெரியாத புது மனுஷங்களோட பேசி பழகுறது தான் அவங்களுக்கு பிரச்சனையே. இன்ட்ரோவர்ட்ஸ் அவங்கள சுத்தி இருக்க நபர்கள் கிட்ட எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தாலும் அவங்க தங்களோட மனசுக்குள்ளே பேசி செல்ஃப் கம்பெனி என்ஜாய் பண்ற மாதிரி மத்தவங்களும் அப்படிதான் செல்ஃபா பேசிப்பாங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட ஒரு டீப் கான்வர்சேஷன் வச்சுக்க மாட்டாங்க. அதனாலே இன்ட்ரோவர்ட்ஸுக்கு கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதே போல இன்ட்ரோவர்ட்ஸ் ரொம்ப நல்ல லிசனஸா இருக்கிறதால தன்னை சுத்தி இருக்கிறவங்க எது பேசினாலும் ஆர்வத்தோடு கேட்கறவங்களா இருப்பாங்க. இதனால மத்தவங்களுக்கு இவங்க மேல இருக்க மதிப்பு மரியாதையும் அதிகமாகும். ஒரு நல்ல லிசனர்ஸ் தான் நல்ல லீடர்ஸாவும் இருப்பாங்க. எந்த பிரச்சனைன்னு சொன்னாலும் அந்த பிரச்சனையிலே தன்னை வச்சு பார்த்து யோசிச்சு மத்தவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மக்கள் கூட்டமா இருக்க இடத்துக்கு போய் அந்த கூட்டத்துல தானும் ஒரு ஆளா இருக்கணும்னு நினைப்பாங்க. தங்களோட பிரச்சனைகளுக்கு மத்தவங்க கிட்ட போய் அட்வைஸும் ஒப்பீனியனும் கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற வெவ்வேறு ஒப்பீனியனை அனலைஸ் பண்ணி அதுல பெஸ்ட்டை செலக்ட் பண்ற வாய்ப்புகள் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு நிறையவே கிடைக்கும். இன்ட்ரோவர்ட்ஸ் ஒர்க் பண்ற பிளேஸ்ல எமோஷனுக்கு எந்த இடமும் கொடுக்காம லாஜிக்கல் திங்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப டீடைல்டா அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க. நிறைய சோஷியல் இன்டராக்ஷன் இல்லாததுனால ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பிளேஸே ஒரு குவாலிட்டியான ஒர்க் பிளேஸா மாத்திர எபிலிட்டி இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு இருக்கு. ரொம்ப துல்லியமாவும் பகுத்தறிவோடும் நேரம் கடத்தாம வேலை செய்யறதுல இன்ட்ரோவர்ட்ஸ் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா இவங்களுக்கு குரூப் ஒர்க் சுத்தமா செட் ஆகாது. ரைட்டிங், இன்ஜினியரிங், அக்கவுண்டிங் இந்த மாதிரி வேலைகள்ல தான் இன்ட்ரோவர்ட் ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. ஏன்னா இந்த ஒர்க்ல எல்லாம் நிறைய நபர்கள் கூட பேசி பழக வேண்டியது இருக்காது. அப்ப எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லையா, பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கா அப்படின்னு உடனே ஷாக் ஆகாதீங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸும் அவங்க வேலை செய்யற இடத்துல சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. என்னதான் அவங்களுக்கு பொறுமை இல்லைனாலும் ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னா அதை உடனே மாத்திக்கிற திறன் இருக்கு. அதனால அவங்களால மல்டிபிள் ரோல்ஸ எந்தவித கஷ்டமும் இல்லாம செஞ்சிட முடியும். எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா பாக்குறது, எல்லார்கிட்டயும் நல்லா பேசி கொலீக்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது மூலமா தங்களோட ஒர்க் பிளேஸ்ல ஒரு ஷைனிங் ஸ்டார் மாதிரி இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு தனியா ஒரு இடத்துல உட்காந்து அமைதியா பாக்குற வேலைகள் எதுவுமே செட் ஆகாது. டீச்சிங், சேல்ஸ், மேனேஜ்மெண்ட் மாதிரி நிறைய நபர்களோட ஒன்னா சேர்ந்து பண்ற வேலை தான் அவங்களோட நேச்சருக்கு செட் ஆகும். இன்ட்ரோவர்ட்ஸ் அவங்க பர்சனல் லைஃப்க்கும் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் ஒரு கிளியர் பவுண்டரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் இருக்கணும். பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்க்கு இது போல எந்த பவுண்டரிஸுமே தேவைப்படாது. ப்ரொஃபஷனல் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் பிளெண்ட் பண்ணி கொண்டு போற நபர்களா இருப்பாங்க. அதெல்லாம் சரிதான், வேலை பாக்குறதெல்லாம் ஓகே. ஆனா வாழ்க்கையோட முக்கியமான நோக்கமே சந்தோஷமா பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை கொண்டு போறது தானே. அப்போ எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட் இந்த ரெண்டு பேர்ல யார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க? வாங்க உங்க கேள்விக்கு ஆதாரத்தோடு பதில் சொல்றேன். மயர்ஸ்னு ஒருத்தர் 1992 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. எதுக்குன்னா இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் இந்த ரெண்டு பேர்ல யார் ரொம்ப ஹாப்பியான பர்சன் கண்டுபிடிக்கிறதுக்காக. நிறைய இன்ட்ரோவர்ட்ஸையும் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி கடைசியில அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் பாசிட்டிவ் எண்ணத்தோட இருக்கிறதாவும், இன்ட்ரோவர்ட்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பெருசா எந்த எமோஷனும் வெளிக்காட்டாம நியூட்ரலா இருக்கிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஷ்வைகட் அப்படிங்கிறவர் இன்ட்ரோவர்ட்ஸையும் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணதுல எக்ஸ்ட்ரோவர்ட்ஸுக்கு செல்ஃப் எக்ஸ்ட்ரீம், அதாவது தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காரு.
சரி, இயல்பாவே எக்ஸ்ட்ரோவர்ட்டா பிறக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். ஆனா இன்ட்ரோவர்ட்டா இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுறவங்களுக்கு இந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக 2002ல ஃபிளீசன் ஒரு ஸ்டடி பண்றாரு. அதுல இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களெல்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் மாதிரி நடந்துக்க வச்சாரு. அப்படி எக்ஸ்ட்ரோவர்ட் குணத்தோட நடந்துகிட்டவங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமானது கவனிச்சாரு. இன்ட்ரோவர்ட்ஸ் எந்த விஷயத்துக்கும் ரொம்ப ஆவுன்னு குதிக்காம நியூட்ரலா இருக்கிறதால அவங்க லைஃப்ல அமைதி அப்படிங்கறது ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்டோட லைஃப் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி கஜகஜன்னு இருந்தாலும் வாழ்க்கையில அடுத்த முன்னேற்றத்திற்கான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். வாழ்க்கையில சந்தோஷம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு புத்திசாலித்தனமும் முக்கியம். இன்ட்ரோவர்ட்ஸ் ரொம்ப புத்திசாலியா இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் ரொம்ப புத்திசாலியா? வாங்க பாப்போம். ஒரு 3 ஆய்வாளர்கள் சேர்ந்து இன்டெலிஜென்ஸ்க்கும் கேரக்டர்ஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு ஆய்வு செஞ்சப்போ இன்ட்ரோவர்ட்ஸ் கேரக்டர் உள்ளவங்க அகாடமிக்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட் மக்கள் ஸ்கூல்ல நல்ல கிரேட்ஸும் யூனிவர்சிட்டியில லோவர் கிரேட்ஸும் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன்ல என்னதான் கொஞ்சம் அடி வாங்கினாலும் எமோஷனை நல்லா ஹேண்டில் பண்ற எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு வரும்போது எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அடிச்சுக்க ஆளே இல்ல. நீங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க, படிக்க போறீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு நல்ல மியூசிக்கை போட்டு விட்டுட்டு படிக்கலாம். இது மாதிரி பண்றது உங்களோட படிப்பு திறனை இன்னும் அதிகப்படுத்தும். அதுவே நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்து பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லாத சத்தமா இருக்கும். அதனால நீங்க ரொம்ப இரிட்டேட் ஆவீங்க. இன்ட்ரோவர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத இடம் தான் பெட்டர் பிளேஸ். அதே போல இன்ட்ரோவர்ட்ஸ் பொதுவா எல்லாத்தையும் அப்சர்வேஷன் மூலமா கத்துப்பாங்க. லிசனிங் ஸ்கில் அதிகமா இருக்கிறதால கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாம நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் ஒரு விஷயத்த செஞ்சு பாக்குறது மூலமாவும் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமாவும் தான் கத்துப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் எப்பவுமே ஒரு நல்ல கம்யூனிகேட்டர்ஸா இருப்பாங்க. அதனாலேயே எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் எதை சொல்லி கொடுத்தாலும் அது மத்தவங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம சொல்லி கொடுக்கறதால அவங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகுறாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸோட பெரிய ரிவார்டே அவங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணுங்கிறது தான். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம கான்சென்ட்ரேஷனோட ஒரே விஷயத்த லிசன் பண்ணி படிக்கிறது எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு சுட்டு போட்டாலும் வராது. பொதுவாவே இந்த உலகம் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் தான் ரொம்ப விரும்புது. வெஸ்டர்ன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சோஷியலா இருக்கணும்னு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சோ அங்க அதிகமா எல்லாரும் எக்ஸ்ட்ரோவர்ட்டா தான் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்டான பர்சனை தான் விரும்புவாங்க. அங்க இருக்க இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு பெருசா எந்த மதிப்பும் இருக்காது. வேலை செய்யற இடத்துல நல்ல ரெகக்னிஷன் இருக்காது. இதனாலேயே எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு கிடைக்கிற சில பெனிஃபிட்ஸை மனசுல வச்சு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற மக்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இப்படி எல்லாருமே எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் இன்ட்ரோவர்ட்டுக்கும் இருக்க பேலன்ஸ் மிஸ் ஆகும். சொசைட்டில தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். நீங்க உங்க கண்ணை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்கள் எல்லாரையும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள பெரும்பாலானவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா தான் இருப்பாங்க. அப்ப இந்த உலகத்துல நிறைய எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் தான் இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அவங்களோட சோஷியல் ஸ்கில்னால ஈஸியா வெளியில தெரியுறாங்க, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கும் இன்ட்ரோவர்ட்ஸ்க்கும் பேச்சு, படிப்பு, எண்ணங்கள் எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கு. அப்ப 2 பேருக்கு மூளை எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்குமா இல்ல அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமான்னு கேட்டா சொல்றேன் வாங்க. நம்ம மூளைக்குள்ள நம்மளோட நினைவாற்றல், ப்ராப்ளம் சால்விங், பிளானிங் இதெல்லாம் பண்றதுக்காக ஃப்ரண்டல் லோப், அதாவது தமிழ்ல முன்மடல்னு ஒரு ஏரியா இருக்கும். இன்ட்ரோவர்ட்ஸ்க்கெல்லாம் இந்த ஏரியால பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்கிறதால இவங்களால இந்த ஏரியாஸ்ல எல்லாம் நல்லா ஷைன் பண்ண முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு தொடு உணர்வு, கோவம், அழுகை, சந்தோஷம் இது மாதிரியான எமோஷனை ஹேண்டில் பண்ற டெம்பரல் லோப் ஏரியால நிறைய பிளட் ஃப்ளோ இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதரா இருப்பாங்க. உங்களுக்கு டோபமைன் தெரியுமா? அதுதான் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கற ஹார்மோன். இது எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குமா. அதனால அவங்க எந்த வேலையை செஞ்சு முடிச்சாலும் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலதான் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. நம்மள நிறைய பேருக்கு ஒரு ருட்டீனை செட் பண்ணி அதை ஃபாலோ பண்றது சுத்தமா பிடிக்காது. அது ரொம்ப போரிங்கா இருக்கும். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். ஏன்னா இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு நார்மலாவே தனக்குன்னு ஒரு கோடு போட்டு வாழ்றது ஈஸி. ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு அது ரொம்ப கஷ்டம். நீங்க உங்க சோம்பேறித்தனத்துல ஒர்க் பண்ணாம இருந்துட்டு நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லக்கூடாது. உண்மையாவே உங்களுக்கு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ண பிடிக்கலன்னா தான் நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட். அதே போல எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகிருவாங்க. ஒரு சின்ன பேச்சு குரல் கேட்டாலும் அதுக்கு ரியாக்ட் பண்றது. யாராவது 2 வார்த்தை பேசினா வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்கள்ட்ட போய் 4 வார்த்தை பேசுறது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அவங்கள அறியாமலே செஞ்சிருவாங்க. ஆனா அதுவே ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்ரோவர்ட் வெளி உலகத்துல நடக்கிற எந்த விஷயத்த பார்த்தும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் அவங்க மைண்டுக்குள்ளே பேசிக்கிறதால அவங்க மைண்ட்னால மட்டும்தான் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. நிறைய ஊர்களை சுத்தி பார்க்கணும், நிறைய மனிதர்களோடு பழகி பார்க்கணும், நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு ஆர்வமா இருப்பாங்க. ஆனா இன்ட்ரோவர்ட்ஸ் நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு இதுதான் கம்ஃபர்டபிள், அச்சோ நான் புது மனுஷங்கிட்ட எல்லாம் பேசவே மாட்டேன், இப்படி வெளி உலகத்துக்கே வராம அவங்களுக்குள்ள இருக்க உலகத்திலே அவங்க வாழ்க்கைய கம்ஃபர்டபிளா வாழணும்னு நினைப்பாங்க.
மெடிடேஷன் மாதிரியான விஷயங்கள் இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா வரும். ஏன்னா பிறப்பிலேயே இவங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அதே போல செல்ஃப் அவேர்னஸ் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா மத்தவங்க எப்படிப்பட்ட மனிதர், அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும், நம்மள்ட்ட இருந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா எந்த விஷயத்த ஆரம்பிக்கும் போதும் 1000 தடவை யோசிக்கிற பழக்கம் இயல்பாவே இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு இருக்கும். இந்த யோசனை ரொம்ப அதிகமா போகும்போது அவங்க ஆக்ஷன்ஸே எடுக்காம இருக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரோவர்ட்ஸ் நிறைய பேர் கூட பழகாம பழகுற சில நபர்கள் கூடவே ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க. ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் நிறைய மக்கள் கூட பழகணும், அடிக்கடி அந்த மக்கள் கூட பேசிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. சரி, எல்லாம் புரியுது. இப்ப நான் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது பெஸ்டா இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறது பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா, இத நான் சொல்றதை விட இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் வார்த்தையை கண்டுபிடிச்ச கார்ல் ஜங் சொல்றது கேட்டா கரெக்டா இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்ட்ரோவர்ட்டும் எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இல்லாம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நீங்க உண்மையான பொட்டன்ஷியல் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாரு. எந்த மனுஷனும் தன்னோட வாழ்நாள் முழுக்க இன்ட்ரோவர்ட்டாவோ இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டாவோ இருக்கிறதில்ல. அப்பப்போ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியவங்களா தான் இருக்காங்க. நீங்க யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையை எப்படி வாழ்றீங்க, உங்களோட வாழ்க்கையின் மூலமா மத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்க, அதான் முக்கியம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.